கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுற ஒரு நாள் கிறிஸ்மஸ். ஏசப்பாவோட பிறப்பை நினைத்து கொண்டாடுற நாள். ஆமென். ஏசப்பா பிறந்தாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் பூமிக்கு வந்து பிறந்தார் தெரியுமா? இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவரோட ஜனங்களோட பாவங்களை நீக்கி ரட்சிக்க. ஆமென். பாவத்தில் மரித்து போயிருக்கிறவங்கள அதுலேருந்து மீட்டு ரட்சிக்க ஏசப்பா பூமிக்கு வந்து பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கும் பாவத்தில் சாபத்தில் இருந்தீங்களா? இருக்கீங்களா? இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உங்கள் பிறந்த நாளை நினைவு கூறுற இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு ரட்சிங்கன்னு சொல்லுங்கள். ஆமென். அப்படி நீங்கள் சொல்கிற வேலை ஏசப்பா உங்களை பாவத்திலேருந்து மீட்டு கொண்டு உங்களுக்கு புது வாழ்க்கையும் புது ஆரம்பத்தையும் தருவார். இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? சாபத்தில் இருக்கீங்களா? நோயில் இருக்கிறீங்களா? பலவீனத்தில் இருக்கிறீங்களா? பிரச்சனையில் இருக்கிறீங்களா? எதுனாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் பாவத்தை சாபத்தெல்லாம் நீக்கி புது வாழ்க்கையை தாங்க. அதுக்கு தான் அவர் பூமிக்கு வந்தார். நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க பூமிக்கு வந்தார். இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.